என்னால நம்பவே முடியல. அப்பாவும் அம்மாவும் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருப்பாங்க. இருக்கவே இருக்காது. என் காதால கேட்ட சின்னையா, நீங்க பெரியய்யா மகன் யாரோ அருணாச்சலமா அவரோட மகன் தானா? சின்னையா, இதுதான் உண்மை. இப்ப நான் என்ன செய்வேன்? சின்னையா, உங்களுக்கு இப்படி அதிர்ச்சியை கொடுக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம் இல்லை சின்னையா. உங்க விருப்பம் போல மஞ்சுளாவையே கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ உங்களுக்கு குறுக்கே இருந்த அந்த ஒரே தடையும் இப்ப உடைஞ்சு போச்சு. இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை சின்னையா. அந்த கடமையை செய்யத்தான் இப்ப ஓடோடி வந்தேன். என்னடா நடந்தது? என்னடா? டேய் முரளி, டேய், நல்ல நாளாகும் ஏன்டா அப்படி அழுகுற? நாங்க ஏதாவது தப்பு செய்துட்டோமா? உன் மனசுல இருக்கிற குறைய சொன்னா தானடா எங்களுக்கு புரியும். சின்ன பையா, இங்க பாருடா. என்னடா? டேய், எப்படிமா சொல்லுவேன்? தனக்கே சொந்தம் அருமை பெருமையா கட்டி காத்த ஒரு பொருள், உயிருக்கு உயிரா நேசிச்ச ஒரு பொருள் தனக்கு சொந்தம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா அம்மா எவ்வளவு வேதனைம்மா, எவ்வளவு. இப்படி வருத்தப்படும்படியா இப்ப என்னடா நடந்து போச்சு? இன்னும் என்னம்மா நடக்கல? எது நடக்க கூடாதுன்னு நீங்க இத்தனை நாளும் மூடி மூடி மறைச்சிங்களோ, அது இன்னைக்கு வெளியே. நான் யாரும் தெரிஞ்சிச்சு. யாரோ ஏதோ சொல்றதெல்லாம் நம்பி ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? நீ உலகம் தெரியாத பிள்ளை. போதுமா, உலகம் தெரியாத பிள்ளை, உலகம் தெரியாத பிள்ளைன்னு சொல்லி சொல்லித்தானே இத்தனை நாளும் என்னை ஏமாத்திட்டீங்க. கண்ணுக்கு எதிரிலே இருந்த பெத்தவங்களை கூட தெரிஞ்சுக்க முடியாத முட்டாளா இருந்துட்டேன். அங்க அவங்க வறுமையில சாகுறாங்க. அவங்க மக எனக்கு பங்களா, காரு, பிறந்த நாள் கொண்டாட்டம். அப்படி எல்லாம் சொல்லாதடா. நீ என் பிள்ளைதான்டா. இல்லம்மா, என் பிள்ளைதான்டா. இல்ல, பிள்ளை இல்லாத உங்க குறையை தீர்க்க உயிருக்கும் மேலான தன் பிள்ளைய உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எங்க அந்த பிள்ளை கைவிட்டு போயிடுவானோன்னு பயந்து இதோட இருந்த இந்த பிள்ளை செத்துட்டான்னு போய் சொல்லிட்டீங்களே. அப்பா அப்பா அப்பா, மகனே மகனேன்னு சொல்லி என் கண்ணை மறைச்சிட்டீங்களே. உண்மையை குடி தோண்டி புதைச்சிட்டீங்களே. அதெல்லாம் நம்பாதடா. அம்மா நம்பாதே. அம்மா, தன் மக சாகல, உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சா அந்த பெத்த மனசு என்ன சந்தோஷப்படும் உங்களுக்கு தெரியாதம்மா, உங்களுக்கு தெரியாத. அப்பா அப்பா, இதனாலும் நான் உங்களுக்கு மகனா இருந்தேன். இப்ப என் கடமை அங்கே அழைக்க. இத்தனை நாளும் நான் உங்களுக்கு செய்ய தவறின கடமையை இப்பவாவது செய்ய வேண்டாம் அம்மா? என்னடே, அப்போ எங்களை விட்டுட்டு போயிடலாம்னு முடிவு செய்துட்டியாடா முரளி? இல்லப்பா, சொல்லுடா. இல்ல, இது நான் செய்த முடிவில்லைம்மா. ஐயோ, அப்படி எல்லாம் செய்யாதே. படிக்க வச்சு நல்லறிவு ஊட்டினீங்களே, அந்த நல்லறிவு காட்ட நல்ல பாதுகாப்பு. உன்னை பேச்சு எங்களால வாழ முடியும்னு நினைக்கிறாடா முரளி? சொல்லுடா முரளி. 1 வருஷமா, 2 வருஷமா, 20 வருஷம் என்ன பெத்தவங்கன்னு நான் உங்க மேல வச்ச பாசத்தையும் அன்பையும் ஒரேடியா தெரிஞ்சிட்டு
என்னால மட்டும் சுலபமா போக முடியுமா அம்மா? அம்மா முரளி, இத்தனை வருஷம் உனக்கு அப்பாவா இருந்த உறவுல கடைசியா ஒரு வார்த்தை கேட்கிறேன். நீ இங்கே இருந்து ஐயோ அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க அப்பா. எவ்வளவோ தடவை சிறுபுள்ளதனமா உங்களுக்கு எதிராக வாதாடி இருக்கேன். இப்பவெல்லாம் சிரிச்சு தட்டி கொடுத்தீங்களே, அது போல இப்ப என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவ்வளவுதானா? உயிருக்கு உயிரா உன்னை நேசிச்சு உன்னை கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்தினேன். இதுக்கெல்லாம் கைமாறு இவ்வளவுதானா? இல்லம்மா, இல்லம்மா. எத்தனை கோடி ஜென்மம் எடுத்து உழைத்தால் நான் உங்களுக்கு பட்டிருக்கிற கடன் தீராதுமா, தீராது. அம்மா, இப்ப மட்டும் என்ன போக விடுங்கம்மா. முரளி, முரளி, அம்மா, இந்த உறுதி கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. போடா, போ. எங்க வேணாலும் போ. போடா. அப்பா, மாமா, நாம இந்த ஊரை விட்டு போய்தான் ஆகணுமா? அதை தவிர வேற வழியே இல்லம்மா. என் ஆசை கனவுகளை எல்லாம் அழிச்சிட்டீங்களே மாமா. இன்னும் அதை பத்தி ஏம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க? முரளி, அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அம்மா, உங்க மகன் மாணிக்கம். முரளி, பூபதியினுடைய மகன் இல்லப்பா, அவங்க என் மேல வச்ச பாசத்தினால் நான் செத்து போயிட்டேன்னு போய் சொல்லிட்டாங்க. உண்மையிலே நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன். அம்மா, அம்மா, நான் தான்மா உங்க மகன் மாணிக்கம். நான் மாணிக்கம். மாணிக்கம். அப்பா, அப்பா, அம்மா, இத்தனை நாளா உங்களை தவிக்க விட்டுட்டு நான் மட்டும் உல்லாசமா வாழ்ந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. காணாம போன கப்பல் கரை சேர்ந்தா போல நீ வந்துட்ட பிறகு இனிமே எங்களுக்கு என்னடா குறை? இனிமே உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். முரளி, நீ வந்து சேர்ந்ததும் இந்த வீடே எங்களுக்கு ஸ்வர்க்கம் ஆயிடுச்சப்பா. அம்மா, அம்மா, இப்பதான்பா என் மனசு குளிர்ந்தது. மஞ்சு, மஞ்சு, கவலைப்படாத மஞ்சு, எல்லாம் நம்ம நன்மைக்கு.